கேரள மாநிலம் பாலக்காடு அருகே கோவில் விழாவில் மிரண்டு ஓடிய யானை ஒன்று பாகனை தாக்கி கொன்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே குச்சநாடு பகுதியில் ஒரு முஸ்லிம் மத மசூதியினுடைய திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுகின்ற மேற்சை திருவிழாவில் ஏராளமான யானைகள் பங்கேற்பது வழக்கம். அதையொட்டி நேற்று இரவும் அந்த மேற்சை திருவிழா நடைபெற்றது. 27 பகுதிகளில் இருந்து 47 யானைகள் பங்கேற்றது. இந்த யானைகளில் ஒன்றான வல்லங்குளம் பகுதியைச் சேர்ந்த தனிநபருக்கு சொந்தமான நாராயணன்குட்டி என்கின்ற யானை திடீரென மிரண்டு ஓடியது. இதை கட்டுப்படுத்துவதற்காக அதனுடைய யானைப்பாகன் முயற்சித்த நிலையில் அந்த யானைப்பாகனை குஞ்சுமன் என்கின்ற கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த அந்த நபரை அது தாக்கி கொண்டது. தொடர்ந்து அங்கு கூடியிருந்தவர்களை நோக்கி துரத்திய நிலையில் ஒருவர் படுகாயம் அடைந்தார். தொடர்ந்து அங்கிருந்த ஏனைய யானைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டது. மற்ற யானைகள் மிரண்டு ஓடாமல் இருப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகள் தீயணைப்பு துறையினர் மூலமாகவும் வனத்துறையினர் மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த பகுதியில் சகஜ நிலை திரும்பியது. ஆனால் இந்த கோயில் திருவிழாவில் யானை மிரண்டு ஓடிய சம்பவம், அதே மாதிரி யானைப்பாகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.